எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்களே சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை ஒவ்வொரு மாதமும் எங்கள் கைகள் நிறைய நாங்கள் அள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அதிகாலையிலே மாதம் பிறக்கும் போது 1ஆம் தேதியிலே நாம் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நீ எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போனாலும், நீ உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனாலும், நீ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போனாலும், என் கையிலே ஒன்றுமே இல்லையே, நான் பூஜ்ஜியமாக இருக்கிறேனே, நான் வெறுமையாய் நிற்கிறேனே என்று சொல்லி நீ அங்கலாய்ப்போடு காணப்பட்டாலும் நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடியினால் உன்னை நித்தமும் தேவன் நடத்துவார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணுவார். உன்னை 100 மடங்காக பெருக பண்ணுவார். ஏனென்றால் அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலோ நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்து நமக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். காரை நோக்கி ஓடுகிறோம், இயேசுவை நோக்கி ஓடுகிறோமா, இல்லை உலகத்தை நோக்கி ஓடுகிறோமா? உலகம்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி உலகத்தை நோக்கி ஓடாதபடி நாம் இயேசுவை நோக்கி ஓடுகிறோம். ஏனென்றால் இனி காலம் செல்லாது. ஒருவர் கிரியை செய்யப்பட ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாகவே நாம் பகற்காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இயேசுடைய கரத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி உடைய ரத்தத்தினால் என்னை அனுதினம் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். எப்படி அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே என்றால், இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களை பாருங்கள், வீடு வாசல் இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் எவ்வளவு ஒரு பரிதாபமாக இருக்கிறது. அவர்களை காட்டிலும் தேவன் நம்மை விசேஷித்தமானவர்களாக வைத்திருக்கிறார் அல்லவா?